SBI கிளர்க் எக்ஸாமினேஷனுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் என்ன அண்ட் அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல் இன் அட்வான்ஸ், அதாவது முதல்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னா, வெல் இன் அட்வான்ஸ், ஃபியூ மந்த்ஸ் இன் அட்வான்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அவசியம். அப்பதான் வந்து எல்லா டாபிக்ஸையும் நீங்க கவர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ரிவிஷன் பண்றதுக்கும் எக்ஸ்ட்ராவா உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் டைம் இருக்கும். ஸோ நீங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆப்டா இருக்காது, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது அப்படிங்கறத சொல்லி விரும்புறேன். ஸோ இப்போ சப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்மளுடைய சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ கிளர்க் எக்ஸாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரீலிம்ஸ் இருக்கும், அப்புறமா மெயின் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த ப்ரீலிம்ஸ்க்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் அண்ட் மெயின்ஸுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விரிவா பார்த்துடலாம். ஸோ தட் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பிளான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் பார்ப்போம். ப்ரீலிம்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், fill in the blanks and vocabulary. இதுவே மெயின் டாபிக்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஃபில்லர்ஸ், நியூ பேட்டர்ன் க்ளோஸ், ஃப்ரேஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், எரர் டிடெக்ஷன், கனெக்டர்ஸ், paragraph conclusion, phrasal verb questions, vocabulary usage. அடுத்தது quantitative aptitude. இதுல prelims ல simplification, data interpretation, ratio and percentage, profit and loss, simple and compound interest, time and work, time and distance. main exam பொறுத்த வரைக்கும் data analysis, அதாவது அதுல bar graphs, line charts வரும், series of numbers, simplification and approximation, differential equations, அதுல quadratic equations, arithmetic problems, அதாவது HCF, LCM, SICI அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்தது reasoning ability. இதுல prelims பொறுத்த வரைக்கும் puzzles, seating arrangement, blood relations, direction test, syllogism, coding, decoding, input output, order and ranking, inequalities. and mains exam பொறுத்த வரைக்கும் direction sense, inequalities, puzzles, coding, decoding, ranking, statements and assumptions, blood relationships, internet logic, input output from machines, syllogism. அடுத்தது ஜெனரல் அவேர்னஸ் பார்ப்போம். ப்ரீலிம்ஸ்க்கான சிலபஸ் என்ன அப்படின்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ், இதுல வந்து பேங்கிங் செக்டர், நேஷனல் இன்டர்நேஷனல் நியூஸ் அடங்கும். அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, இதுல கண்ட்ரீஸ், கேபிட்டல்ஸ், கரன்சிஸ் அடங்கும். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஈவெண்ட்ஸ் கண்டிப்பா உண்டு. இதுலயும் வந்து பேங்கிங் செக்டர், நேஷனல் இன்டர்நேஷனல் நியூஸ் உண்டு, ஸ்டாட்டிக் ஜிகே உண்டு, கண்ட்ரி கேபிட்டல்ஸ், கரன்சிஸ், ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் டெர்மினாலஜி, ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், இதுல வந்து ப்ரிலிம்ஸ் கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங், இன்டர்நெட் பேசிக்ஸ், எம்எஸ் ஆஃபீஸ் சூட், இன்புட் அவுட்புட் டிவைசஸ், இம்பார்ட்டன்ட் அப்ரிவேஷன்ஸ், ஹார்ட்வேர் கான்செப்ட், சாஃப்ட்வேர் ஃபண்டமெண்டல்ஸ், கம்ப்யூட்டர் ஜெனரேஷன்ஸ், அப்புறம் டிபிஎம்எஸ். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ்க்காக இருந்தாலும் சரி, மெயின்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இதுதான் வந்து சிலபஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சிலபஸை நீங்க எவ்வளோ மந்த்ஸ் இன் அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதை பொறுத்து டைம் டேபிள் போட்டுக்கணும். ஸோ இந்த சாப்டர்ஸை நான் இந்த வீக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டுக்கணும். முக்கியமா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது முக்கியம் கிடையாது, அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா ரிவிஷனுக்கு நீங்க டைம் ஒதுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரிவிஷன் மட்டும் இல்லாம மாக் டெஸ்ட் நீங்களே அட்டென்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ஆன்லைன்ல கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ் இல்லை, நீங்க தனியாக கோச்சிங் போறீங்க அப்படின்னா உங்க கோச்சிங் சென்டர்ஸ்ல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறத ஃபியூ மந்த்ஸ் அஹெட் பிளான் பண்ணிட்டு படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு ரிவிஷன் டைம் டேபிள் போட்டு ரிவைஸும் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு உங்களுக்கு நீங்களே மார்க் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்பதான் உங்களால எவ்வளோ ஸ்பீடா அந்த கொஸ்டின்ஸை கிராக் பண்ண முடியுது, கிராக் பண்ண முடியாம இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லாம் என்னென்ன, எங்கெல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவைப்படுது, ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை சில பர்டிகுலர் டாபிக்ஸ்ல உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு தெரியும். ஸோ அதை வச்சு உங்களை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிட்டு அப்புறமா நீங்க எக்ஸாம் எழுத போனீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம் டியூரேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 60 minutes இருக்கும், அதில் 3 செக்ஷன்ஸ் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2 hours 40 minutes இருக்கும், அதில் 5 செக்ஷன்ஸ் இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க தப்பா எழுதக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 1/4 மார்க், அதாவது 0.25 மார்க்ஸ் மைனஸ் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை மட்டும் தான் நீங்க அட்டென்ட் பண்ணணும். அப்படி இல்லாத கொஸ்டின்ஸை கண்டிப்பா நீங்க விட்டுறலாம். ஸோ எஸ்பிஐ ஐபிஓ எக்ஸாம் மாதிரி இல்லாம இந்த கிளரிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்டர்வியூ இல்லாமலே எடுப்பாங்க. அதாவது பியூர்லி நீங்க எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டாலே போதும், கிளர்க்கா வந்து ரெக்ரூட் ஆயிடலாம், which is a big plus. and மெயின்ஸ் எக்ஸாம்ல 5 செக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 5 செக்ஷன்ஸ் என்னன்னா ஜெனரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். ஸோ இந்த 5 செக்ஷன்ஸ்லயும் வந்து ஸ்பெசிஃபிக்கா மார்க்ஸும் டைமிங்ஸும் டிஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பத்தி பார்ப்போம். இதுக்கு நீங்க நல்லபடியா ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா தினமும் வந்து மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு ½ an hour ஆகுது, நான் சொன்ன மாதிரி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸாம்ஸ்க்கு இதே எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமுக்கு வந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்க கலெக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு டெய்லி வந்து டைம் ஒதுக்குங்க. எதுக்கு டெய்லி டைம் ஒதுக்கணும் அப்படின்னா இட் வில் கிவ் யூ சம் ப்ராக்டிஸ். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அதுல ஸ்பீட் ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் வந்து அந்த தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தாலும் சரி, அதை நீங்க ஒரு
ஒரு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் ஆனாலும் இது வேகமா வந்து நீங்க பண்ணிடலாம். அதுக்கு வந்து பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால நீங்க வந்து டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த டெய்லி நீங்க கொடுக்கக்கூடிய டைம் லைக் 20 or 30 மினிட்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்றீங்க, அதை அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை உங்களை நீங்களே டைம் பண்ணிக்கிட்டு அந்த பிராக்டிஸ் செஷனை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது ரீசனிங் எபிலிட்டி. டெய்லி வந்து 20 to 30 மினிட்ஸ் நீங்க ஒரு ஃபியூ ரீசனிங் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது பசில்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ பசில் சால்விங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம். அண்ட் பசில் சால்விங்கா இருந்தாலும் சரி, என்ன விதமான ரீசனிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஃபார் a few days உங்களுக்கு நீங்களே ஈஸி கொஸ்டின்ஸ் கொடுத்து உங்களை அட்டெம்ப்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி கொஸ்டின்ஸ் கொடுத்து அட்டெம்ப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், எஸ்பெஷலி இன் ரீசனிங். கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு மைண்டுக்கு அந்த பவர் இருக்கும். அதனால எடுத்தோடனே டஃப்பான கொஸ்டின்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் செக்ஷன் மேல உங்களுக்கு ஒரு அவர்ஷன் வந்துடும். அதனால அது வராம இருக்கணும் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கஷ்டமான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு வந்து சொல்லலாம். டெய்லி ஒரு ஃபியூ நியூ வொக்காபுலரி கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிறைய ஆன்லைன் சோர்சஸ் இருக்கு. டெய்லி ஒரு 10 to 30 வேர்ட்ஸ் வரைக்கும் நியூ வொக்காபுலரி கத்துக்கலாம். அந்த வொக்காபுலரி யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி ஃபார்மேஷன் பண்ணணும் அப்படின்றதே தெரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு படிக்கிற செஷனா மட்டும் தனியா வைக்காம இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிராக்டிசிங் டே டு டே லைஃப்ல த்ரூ அவுட் த டே வந்து நீங்க பிராக்டிசிங்க்கும் இங்கிலீஷை யூஸ் பண்ணலாம். டிபெண்டிங் அப்பான் வேர் யூ ஒர்க், இல்லைனா உங்க வீட்டில் யார் கூடயாவது கான்வர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண சென்டென்சஸ் யூஸ் பண்ணி புதுசாக கத்துக்கிட்ட வொக்காபுலரி யூஸ் பண்ணி நீங்க வந்து ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாம கொஸ்டின் பேப்பர்ல வரக்கூடிய அந்த பர்டிகுலர் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு இப்போ நம்ம சிலபஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் வரக்கூடிய டாபிக்ஸையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஒரு ஃப்ளூயன்சி வரும். ஸோ தட் கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எவ்வளோ டஃபாக இருந்தாலும் ஒரு கான்ஃபிடன்ஸோட அட்டென்ட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் 6 monthsக்கான நியூஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் ஜஸ்ட் see that you are not distracted. ஸோ நியூஸை மட்டும் உங்களுக்கு தேவையான அந்த ஃபீல்டில் நம்ம இருக்கக்கூடிய நியூஸை மட்டும், அதாவது பேங்கிங் அவேர்னஸா ஃபினான்ஷியல் அவேர்னஸான உங்களுக்கு சிலபஸ் கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய அவேர்னஸ், அந்த நியூஸை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். ஸோ நியூஸை வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே போகாமல் அதில் முக்கியமான நியூஸ் எல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அதை ரிவைஸ் பண்ணும்போது அந்த முக்கியமான நியூஸ் எல்லாம் உங்களுக்கு ரெப்பிட்டேட்டிவாக ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக கிளர்க் எக்ஸாம்ஸ்க்குன்னு சொல்லிட்டு புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸையும் வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த புக்ஸ்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹைலி டார்கெட்டடாக இந்த பர்டிகுலர் சிலபஸ்க்காகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் வச்சு கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் வேணும். வெல் அண்ட் அட்வான்ஸ் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். டைம் டேபிள் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் செஷன் போதும் உங்களை நீங்களே டைமிங் பண்ணிக்கணும். அப்பதான் ஸ்பீடும் கான்ஃபிடன்ஸும் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஹெல்ப் பண்ணும். ஆல் தி பெஸ்ட். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.